கட்டளையிடப்பட்டது. என் தொழுகையும் என் பலியிடுதலும் என் வாழ்க்கையும் என் மரணமும் உலகங்களில் இறைவனாகிய அல்லாஹ்வுக்கே. சூரா அல் ஆராஃப் மறுமை பற்றிய எச்சரிக்கை. சூரா அல் ஆராஃப் பெரும்பாலும் ஆகிரத் மறுமை பற்றிய எச்சரிக்கைகளை கூறுகிறது. உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு அருளப்பட்டதை பின்பற்றுங்கள். செயல்களின் தராசு. மறுமை நாளில் செயல்கள் எடுக்கப்படும். நற்செயல்கள் அதிகமானவர்கள் வெற்றி பெறுவார்கள். தீச்செயல்கள் அதிகமானவர்கள் நஷ்டமடைவார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் இப்லீஸின் சம்பவம். அல்லாஹ் ஆல்மைட்டி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தார். தேவதூதர்களுக்கு சஜ்தா செய்ய கட்டளையிட்ட போது இப்லீஸ் அகந்தையால் மறுத்தான். நான் நெருப்பிலிருந்து படைக்கப்பட்டவன், அவர் மண்ணிலிருந்து என்று கூறினான். பின்னர் அவர் மனிதர்களை வழிதவற செய்வதாக சபதம் செய்தான். ஆதம் மற்றும் ஹவ்வாவை ஏமாற்றி தடை செய்யப்பட்ட மரத்திலிருந்து உணவளிக்க செய்தான். அவர்கள் தவறு புரிந்ததை உணர்ந்து, எங்கள் இறைவா, நாங்கள் எங்களை தாங்களே அநியாயம் செய்தோம் என்று தௌபா செய்தார்கள். உடை மற்றும் தக்வா. உடை அழகுக்கும் மறைமுகத்திற்கும், ஆனால் சிறந்த உடை தக்வா இறைபயமாகும். வீணாக்கம் வேண்டாம். அல்லாஹ் வீணாக்குபவர்களை நேசிப்பதில்லை. அவமானமான செயல்களையும் பொய்யையும் ஷிர்க்கையும் அல்லாஹ் தடை செய்துள்ளார். உதாரணமாக ஊசி கண்ணில் ஒட்டகம். ஊசியின் கண்ணில் ஒட்டகம் நுழையும் வரை அவர்கள் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள். இது சாத்தியமற்ற ஒன்றை எடுத்துக் காட்டுகிறது. ஆராஃப் மக்கள். சொர்க்கம் மற்றும் நரகம் இடையே ஒரு திரை இருக்கும். நற்செயல் தீச்செயல் சமமானவர்கள் உயர்ந்த இடத்தில் ஆராஃப் இருப்பார்கள். அவர்கள் சொர்க்கவாசிகளை சலாமுன் அலைக்கும் என்று வாழ்த்துவார்கள். நரகவாசிகளை பார்த்து, எங்கள் இறைவா, அநியாயக்காரர்களுடன் எங்களை சேர்க்காதே என்று பிரார்த்திப்பார்கள். நரகவாசிகளின் வேண்டுகோள், எங்களுக்கு தண்ணீர் கொடுங்கள் என்று சொர்க்கவாசிகளை வேண்டுவார்கள். ஆனால் அது மறுக்கப்படும். நீங்கள் எப்பொழுதும் தாழ்மையுடன் பிரார்த்தனை செய்யுங்கள். உங்கள் இறைவனை தாழ்மையுடன் இரகசியமாக வேண்டுங்கள். பூமி